அனைவருக்கும் வணக்கம். இதுல நான் சொல்ல போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொருளாதார ரீதியான விடயம் அல்ல. இது மாறாக நாங்கள் இப்ப எல்லாருமே பெரும்பாலும் எதிர்பார்த்திருக்கிறது வெளிநாட்டு வேலைகள். அதாவது இலங்கையில இருந்து அல்லது தெற்காசிய நாடுகள்ல இருந்து, இந்தியாவாக இருக்கலாம், ஏனைய நாடுகளாக இருக்கலாம், இலங்கை இந்தியாவில இருந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எங்களுடைய வேலை செய்து குடும்பத்தினுடைய நிலையினை உயர்த்தணும், பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னுக்கு வரணும், சமூக ரீதியாக நாங்கள் முன்னுக்கு வரணும் என்ற அடிப்படையில ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போறோம். நாங்கள் இந்த விடயத்துல கதைக்க போற மிக முக்கியமான ஒரு விடயம் தான், நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போவைக்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையாவே உங்களுடைய உள்நாட்டுல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்து கொள்றதுக்கான பண வரவுகள் குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில், போதுமான அளவு இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யலாம்னா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் இதை நீங்க மிக முக்கியமாக கவனிக்கணும். நீங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறதுக்கு முதல் சட்ட ரீதியான வழிமுறைகளை தெரிஞ்சு கொள்றது, அதன் மூலம் நீங்கள் வேலைகளுக்கு போறது மிக மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. நான் இந்த விடயத்தை பார்த்தீங்கன்னா இந்த விடயம் உங்களுக்கு போடுறது ஒரு விழிப்புணர்வு விடயமாக தான் இந்த வீடியோ இருக்கிறோம்னு நான் எதிர்பார்க்குறேன். உண்மையாகவே நீங்கள் வெளிநாடுகளுக்கு போக பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வழிமுறைகளில் நான் வெளிநாடுகளுக்கு போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அகதி அந்தஸ்து கோரி, அதாவது கள்ள பாஸ்போர்ட்டில் நாங்கள் ஒரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் செஞ்சு அதன் மூலம் ஒரு நாட்டில் போய் அந்த நாட்டுக்குள்ளே போனது எங்களோட பாஸ்போர்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இல்லாமல் செய்துட்டு கிழிச்சு போட்டுட்டு நாங்கள் அங்கே அகதி அந்தஸ்து கோர்றோம். ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிற அதிகமானவர்கள் இதை பின்பற்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கனடாக்கு இங்கே வாரீங்கன்னு சொன்னால் கனடாக்கு வரையக்க நிறைய ஆக்கள் இந்த அகதி அந்தஸ்துலாம் வரிடும். அப்போ இது ஒரு சுச்சுவேஷன். இது இல்லாமல் ரெண்டாவது சுச்சுவேஷன் தான் விசிட் விசாவில் போகிறது. ஒரு நாட்டுக்குள்ள இருந்து இன்னொரு நாட்டு விசிட் விசாவில் போய் நீங்கள் அங்கே வேலை எடுத்து உங்களோட விசாவை ஒர்க் விசாவாக நீங்கள் மாற்றிக்கொள்கிற இன்னொரு வழிமுறை இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் வேலை கிடைத்து, அதாவது நீங்கள் வேலைவாய்ப்பு ஏஜென்ட்ஸ் மூலம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஏஜென்சிகள் மூலம் நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி டிரெக்டாக ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி ஹயர் பண்ணி நீங்கள் போகிறதா, லிங்கினா இருக்கலாம், ஏதாவது ஒரு வெப்சைட் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணி போகிறதா இருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இதில் எந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தெரிவு செய்தாலும் இந்த விசிட் விசாவில் போய் வேலை எடுக்கிறதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலம் போகிறதாக இருக்கலாம். உங்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில், அது நீங்கள் இலங்கை, இந்தியா எந்த நாடாக இருந்தாலும் பதிவு செய்துட்டு போகிறது நல்லது. ஸோ கட்டாயம் நீங்கள் உங்களை பதிவு செய்துட்டு போங்க. வெளிநாட்டு வேலை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை மக்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புல பதிவு செய்யறதுக்கு அது எப்படின்றதற்கான நான் வீடியோ என்னுடைய ஃபேஸ்புக் இந்த யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களை இலவாக பதிவு செய்யலாம். அல்லது நீங்கள் பதிவு செய்யலன்னு சொன்னால் கூட பரவாயில்லை, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்லேயும் உங்களுக்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் இருக்குது, அங்கே பதிவு செய்து கொள்ளுங்க. நான் இது ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒரு 16,000 20,000 ரூபாய்க்குள்ளதான் இந்த காஸ்ட் போகுது. இது நாங்கள் பெரிய ஒரு காசா நினைச்சு பதிவு செய்யாம நாங்கள் இங்க வெளிநாடுகளுக்கு விரைக்க இங்கே நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், இங்கே நீங்கள் எதிர்கொள்கின்ற ப்ராப்ளம்ஸ், ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏதாவது குற்றச்செயல் அம்பிட்டு இருக்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர்கள், ஏதாவது ஒரு சட்டத்தமைப்பாடு உங்களுக்கு இருக்கின்ற போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உங்களுக்கு உதவணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே பதிவு செய்திருக்கணும். ஆகவே அந்த குறிப்பிட்ட நாடு கனடாவாக இருக்கலாம், அல்லது ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அந்த நாட்டில் நீங்கள் வேலை செய்ய கட்டாயம் இங்கே இருக்கிற எம்பசி முதலாவதாக இருக்கிறது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா ஃபாரின் எம்பசியில். ஸோ இது மிக முக்கியமானது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்மையில் நான் இப்போ விடயத்துக்குள்ள வரேன். அண்மையில் பார்த்தீங்கன்னா மிகவும் பேசு பொருளாக இருக்கிறது இந்த மியான்மர் பகுதியில் இருக்கிற இந்த கிரைம்ஸ், அதாவது சொல்லப்போனால் ஆட்கடத்தல் பிரிவு, அல்லது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி தொழிலுக்கு ஐடி வேலைக்காக வெளிநாடுக்கு போவைக்க மியான்மரில் பிடிச்சு வச்சிருக்கிற அல்லது கட்டாய தடுத்து வைத்தல் முகாமில் இருக்கிற இலங்கையர்களுக்கு தொடர்பான விடயம்தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற அறிவித்தல் 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிவித்தலின் படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இன்னும் 14 பேர் இன்னும் மியான்மருடைய இந்த தகவல் கிரைம்ஸ் ஏரியாவில் இன்னும் இருக்கணும். ஆகவே அவர்களை மிக விரைவாக விடுதலை செய்வதற்காக மீட்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கையுடைய வெளிநாட்டு வேலை பணியகம் மேற்கொண்டு வருது. ஆகவே மிக விரைவாக மீட்கப்படுவார்கள். இருந்தாலும் இவ்வாறான சுச்சுவேஷனுக்குள்ள நாங்கள் எப்படி போறோம்ன்றதை வழியா வழங்கிக்கொள்ளும். இதுக்கான மிக முக்கியமான காரணம் எங்களுடைய ஒன்று பார்த்தீங்கன்னா அதீத ஆசையாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏஜென்ட்ஸ்மார் வழங்குற ராங் இன்ஃபர்மேஷன், தவறான வழிகாட்டுகள். அதாவது சரியான ஒரு ஏஜென்சி நாங்கள் தெரிவு செய்கிறோம். நாங்கள் ஒரு ஏஜென்சி தெரிவு செய்ய அவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்சி முதலாக நீங்கள் A to Z டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு கிடைக்கிற விசா வந்து ஷுவர் உண்மையான விசாவான்றதை செக் பண்ணி பாருங்க. கம்பெனியை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கம்பெனியை நீங்கள் லைக் வெப்சைட்ல செக் பண்ணி பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் செக் பண்ணி பார்க்குறோம். இது மட்டும் போதாது, அந்த குறிப்பிட்ட நாட்டில் ஏற்கனவே வேலையில் இருக்கிறார்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஸோ தொடர்பு கொண்டு அந்த கம்பெனி இருக்குது, அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இருக்குதா, உண்மையாக இயங்குதான்றதை நீங்கள் ஷுவர் பண்ணிக்கொள்ளுங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஏற்கனவே இந்த மியான்மரில் போய் நாங்கள் பிடிப்பட்ட எங்களுடைய சகோதரர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே வந்து ஏஜென்ட்ஸ் மூலம் தான், ஆட்கடத்தல் மூலம் போன ஆட்கள். இவர்கள் வந்து இந்த சரியாக அந்த கம்பெனிகள் குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு போவே இல்லை. உண்மையாகவே போராடம் ஒரு வேலை கிடைச்ச ஒரு கம்பெனி, ஆனால் இந்த ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது இன்னும் ஒரு இந்த கிரைம்ஸ் நடக்கிற இந்த இடத்துல. அவன் இவ்வாறான சுச்சுவேஷனை நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. உங்களுடைய விசா உறுதியானதா, அதாவது உண்மையான விசான்றதை டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது, அந்த ஏஜென்ட்ஸ் கம்பெனி வந்து ஷுவரான்றதை டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மூன்றாவது, நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. நாலாவது, குறிப்பிட்ட எந்த நாட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்குதோ அந்த நாட்டில் கட்டாயம் உங்களோட நாட்டினுடைய, இதமாக இலங்கையினுடைய ஒரு நபராவது அந்த நாட்டில் இருப்பார். இலங்கையர்கள் இல்லாத நாடே இல்லை. ஸோ நீங்கள் எந்த நாட்டில் போனாலும் ஒரு நபராவது இருப்பார். ஸோ அதை வர நீங்கள் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட அந்த ஹெல்ப் கேளுங்க. கட்டாயம் இங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடும். அந்த நாடுகளில் குறித்த அந்த கம்பெனி இயங்குதா, அந்த அப்படி ஒரு கம்பெனி இருக்குதா, உங்களுக்கு ஒர்க் விசா அந்த கம்பெனி இருக்குதா, அதில் ஒர்க் நடக்குதா, அவங்களோட ஆப்ரேஷன் நடக்குதா, இது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் அறிஞ்சு கொள்ளுங்க, தேடி எடுத்துக்கொள்ளுங்க இன்ஃபர்மேஷன். இதுக்கு பிறகு உங்களோட வெளிநாட்டு பயணங்களை ஆரம்பிங்க. இல்லை என்று சொன்னால் உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் இருக்கு, அவர்களுடைய அட்வைஸின் படி நீங்க வெளிநாடுகளுக்கு வாங்க. அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து இவ்வாறான ஆட்கடத்தக்காரர்களுக்குள்ள அகப்படுறதை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மிக மிக முக்கியமானது. தொடர்ந்தும் எங்களுடைய உறவுகள் வந்து இப்படியான ஆட்கடத்தக்காரர்களுக்கு அம்பிடாமல், அவர்களுடைய இந்த மோசடிகளுக்குள்ள அம்பிடாமல் முடிந்தளவு நீங்க உங்களை பாதுகாத்து வெளிநாடுகளில் வந்து உங்களுக்கான தொழில்களை சரியாக செய்து உங்களையும் உங்களை சார்ந்தோரையும் பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் முன்னேற்றுங்க. ஆனால் வருகின்ற போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பதிவு செய்துட்டு வாங்க. அது உங்களுக்கு மிக மிக உந்து சக்தியாக இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பாதுகாப்பானதாக இருக்கும். பல்வேறுபட்ட சட்ட சிக்கல்களை இல்லாமல் செய்யறதுக்கு வந்து சட்ட பிரச்சனைகளை ஏற்படுகின்ற போது அதற்கான சொல்யூஷன் வழங்குறதுக்கும் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வது நன்று. ஸோ உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் பல்வேறுபட்ட பயனுள்ள தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு சசி எஸ்எல் பிளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலம் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.